Hi everyone, this is Radina. Welcome to Radina Coins. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் ஜான்வரி 5th and 6th நடந்துச்சுல. ஸோ அதில் கேட்கப்பட்ட சிம்பிளிஃபிகேஷன் மெமரி பேஸ்டு கொஷின். மெமரி பேஸ்டு கொஷின்றது நமக்கு ஆன்லைனில் தானே நடக்குது. ஸோ அந்த கொஷினை மெமரி பண்ணிவிட்டு இது நிறைய இடங்களில் ஷேர் பண்ணப்படும். ஸோ அந்த கொஷின் கலெக்ஷனில் சிம்பிளிஃபிகேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த எஸ்பிஐ கிளர்க்கில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி போட்டிருந்தேன். டெஃபினட்டாக 5 to 10 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே போல் அட்டன் பண்ண நிறைய பேருக்கு நிறைய பேட்சஸில் 10 கொஷின் 10 சிம்பிளிஃபிகேஷன் வந்திருந்தது, 10+ சிம்பிளிஃபிகேஷன்லாம் வந்திருந்தது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ப்ரிலிம்ஸில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நம்ம டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் கூட போட்டுட்ருந்தோம். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன், ரொம்ப ஈஸி லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையும் போட்டுற முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் குவான்ஸில் நீங்கள் என்ன எக்ஸாம், இப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த கோர்ஸ் தாராளமாக போதும். இப்போ இன்சூரன்ஸ் செக்டார்லேருந்து 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 எக்ஸாம்ஸ்க்குமே இந்த குவான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு நீங்கள் ரதினா குவான்ஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போ 899 ஆஃபர் இருக்குது. ரீசெண்டாக 699 ஆஃபர் போட்டிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தேவைப்பட்டால் கூட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஆப்லேயே டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்ளிகேஷன் டாபிக்ஸ்லாம் இவ்வளோ டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும். வெயிட், இன்னும் சேஞ்ச் ஆகலை. எஸ், அண்ட் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். 15 சிம்பிளிஃபிகேஷன் இதில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 which is equal to x. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவே இல்லை, பட் இங்கே டிவிஷனில் இருக்குல்ல. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டில் தானே இருக்குது. ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300/75 இப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 which is equal to x. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 75 இங்கே கேன்சல் பண்ணால் 1 டைம், இங்கே 4 டைம் கேன்சல் பண்ணலாமா? 75 2 டைம்ஸ் போட்டால் 150, 150 2 டைம்ஸ் போட்டால் 300. ஸோ 1 டைம் 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஹோல் போர்ஷன் என்ன ஆச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னு மாறிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னதுப்பா? 2. அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 என்ன? 12. ஸோ அதுதான் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 14. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது. மற்றபடி டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் எக்ஸாமில். இதுக்கெல்லாம் 10 செகண்ட்ஸ் கூட ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா கைஸ்? உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் அகைன் டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வரேன். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் செஷன் நம்ம சேனல்லேருந்து டெய்லி வரணும் அப்படின்னா நிறைய ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். டெய்லி 10 சிம்பிளிஃபிகேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஓகேனா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் செட்டு நாளையிலேருந்து கூட கொண்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 12 கிடச்சிரும். plus x which is equal to 25% of 640. ஒரு வேல்யூட 25% எப்படி பண்ணணும்? இதோட 1/4 எடுக்கணும். 1/4 of 640 என்ன வரும்? 160 வருமா? எஸ். இப்போ x ஓட வேல்யூ வேணும்னா 160 minus 12. 160 minus 12 என்ன கிடைக்கும்? 148. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது, இல்லைனா இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 45% of 400, 30% of x which is equal to 105. இப்போலாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டக்கு நீங்கள் 45% of 400 பார்த்தோன்னே இது ரெண்டும் கேன்சல் பண்ணும். 45 × 4 என்ன வரும்? 45 × 2 போட்டால் 90, 90 2 டைம்ஸ் போட்டால் 180 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் 30% of x தெரியாது எக்ஸோட வேல்யூ, அதனால் அந்த போர்ஷன் அப்படியே இருக்கட்டும், சரியா? 30% of x இருக்கட்டும் which is equal to 105. இந்த -30% of x அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? +30% of xன்னு மாறிடும். இந்த 180லேருந்து 105 மைனஸ் பண்ணப்படும். ஓகே, 100 போயிடும். 80ல் 5 போச்சுன்னா நமக்கு 75 வரும். எந்த வேல்யூவோட 30% 17 கேட்குறாங்க. ஒன்று இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க. அதாவது ஒரு வேல்யூவோட 30%ன்றது 75னா அந்த எக்ஸ் வேணும்னா 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும், சரியா? 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் இங்கே வந்து 25 டைம்ஸ், அப்போ 10ன்றது 215 மாறும். ஒன்று இந்த ரிலேஷன் மைண்டில் போட முடியும்னா போடுங்க, இல்லைனா ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணிக்கலாம்? 30% 3/10ன்னு எழுதலாமா? 3/10 of xன்னு வச்சுக்கலாம், இது 75ன்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 1 டைம் இங்கே 25 டைம்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 25 × 10 will be 215 கிடைக்கும். இப்படி போடுங்க. இது பிகினர் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 30% ஏதோ ஒரு வேல்யூட 30% 75னா 100% என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இதுதான் ப்ரொசீட் பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போவே பாருங்கள், நம்ம 4th கொஸ்டின் வந்துட்டோம். ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஆஃப் 1278. இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கணும். கியூப் ரூட் ஆஃப் 1278 என்ன? 12. நெக்ஸ்ட்டு 12% of 800. என்ன பண்ணுங்க, ஒரு பர்சன்டேஜும் 2 0வும் கேன்சல் பண்ணிடலாம். 12 8s are 96 which is equal to
எக்ஸ் இன்டூ 9 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணுவோம். 108 கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 9. ஸோ கேன்சல் பண்ணலாமா? ஒன் டைம் இது கேன்சல் பண்ணால் 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 12 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஈஸியாக இருக்குல்ல? ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த லெவலில் தான் கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். மெமரி பேஸ்ட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிவிஷன் 7 plus 22 which is equal to 5 square into 2. இப்போ இதை பார்த்தாலும் இந்த சைடில் எதுவுமே எக்ஸ் இல்லை, டக்குன்னு இந்த ப்ராசஸை மைண்டில் போட்டுருங்க. 5 ஸ்கொயர்ன்றது என்ன? 25. 25 into 2 என்ன? 50. அப்போ இந்த பக்கம் 50 வந்துடும். அடுத்து இந்த ப்ளஸ் 22 இந்த பக்கம் மைனஸ் 22 ஆயிரும். 58ல் 22 போச்சுன்னா நமக்கு 28 வந்துருமா? எஸ். இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 7 இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 28 இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? x square divided by 7 equal to 28. அப்போ x square equal to 28 into 7 வரும். ஸோ இதுக்கப்புறம் உட்காந்து 28 into 7 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்காதீங்க. இந்த 28 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 into 7 எழுதலாமா? ஆல்ரெடி இங்கே இந்த 28 நான் 4 into 7 எழுதியிருக்கேன். இந்த 7 அப்படியே போடுறேன். இதுதான் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாமா? 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. இந்த ரெண்டு 7க்கு ஒரு 7 எடுப்போம். ஸோ 2 into 7 will be 14. ஆன்சர் இஸ் 14. இப்படி தான் கேல்குலேட் பண்ணணுமா? நீங்கள் இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஸ்ப்ளிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2340 டிவைடட் பை 18 ப்ளஸ். ஸோ மேக்ஸிமம் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக 18ஆல கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைனா 9 வச்சு கேன்சல் பண்ணி பாருங்க. இது 2 டைம்ஸ் வரும். இங்கே 9 வச்சு கேன்சல் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் ரிமைனிங் 5 இருக்கும். 260. ஸோ 260 டிவைடட் பை 2 வில் பி 113 கிடைக்கும். ப்ளஸ் 12 into 50 நமக்கு என்ன கிடைக்கும்? 10 டைம்ஸ் போட்டால் 150, அப்புறம் ஒரு 180 வந்துருமா? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 200, 310. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 310. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 25 plus x percentage of 320 which is equal to 292. ஓகே, இதை பாருங்க. இந்த சைடு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. டக்குன்னு கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 7 டைம்ஸ் வந்துடும், 3 டைம்ஸ். இந்த பக்கம் 73 வந்துருச்சு. அடுத்து இந்த 25 இந்த பக்கம் மைனஸில் வந்துருமா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 320 இருக்குது. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 75லேருந்து 25 போச்சுன்னா நமக்கு 50 கிடைக்கும். அப்போது ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கோங்க, 48 வரும். ஓகே, ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 320 equal to 48. இதுக்கு என்ன அர்த்தம்னா 320ல 48ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இதை பார்த்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணா 320ல 48 எவ்வளோ பர்சன்டேஜ்னு இப்படி தனியாக கேல்குலேட் பண்ணிடுங்க. ஸோ கேல்குலேட் பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 16ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ் வரும். அடுத்து 1 டைம், இங்கே 5 டைம்ஸ் வரும். 3 into 5 will be 15. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 15%. ஓகே, இப்படி எனக்கு டக்குன்னு இது போட முடியல மேம், இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது புரியலன்னா நீங்கள் அஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை 100ன்னு எழுதுவோம், இன்டூ 320 போடுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 48. ஜஸ்ட் வந்து நம்ம அந்த பர்சன்டேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த 0 0 கேன்சல் பண்ணுங்க. 16 வச்சு இங்கே 3 கேன்சல் பண்ணுங்க, இங்கே 2 டைம் கேன்சல் பண்ணுங்க, 1 டைம், இங்கே 5 டைம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 5 into 3 will be 15. சிலருக்கு இது ஈஸியாக இருக்கும், சிலருக்கு இது ஈஸியாக இருக்கும். எனக்கு இதுதான் பார்த்த உடனே இப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஆன்சர் 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 24 into 15 plus. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 24 into 15 போடணும். 24 into 15 எப்படி போடலாம்? 10 டைம்ஸ் போட்டால் 240, 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் போட்டால் 120. 24 10 டைம்ஸ் போட்டால் 240, 5 டைம்ஸ் போட்டால் அதில் பாதி, ஸோ 360. இந்த வேல்யூ 360 வந்துருச்சு. இந்த பக்கம் x into 25 அப்படியே இருக்கட்டும். அந்த சைடில் என்ன ஆகும்? 810. இந்த 360 மைனஸில் ஆகும். ஓகே, மைனஸ் பண்ணுங்க. 0 5 4 415 ஆகுமா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 450 டிவைடட் பை 25. கேன்சல் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? 5 வச்சு ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணால் 25 வச்சு டேரெக்டாக கேன்சல் பண்ணிடுவோமா? சரி, ஓகே, 5 வச்சு கேன்சல் பண்ணியாச்சு. 90 by 5 will be 18. ஆப்ஷன் பி 18 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கைஸ், எக்ஸாமில் இதெல்லாம் டக்குன்னு போட்டிருக்கலாம், எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். ஸோ நெக்ஸ்ட்டு 11th and 12th வெயிட், நெக்ஸ்ட் இருக்குல்ல எக்ஸாம், அந்த பேட்ச் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும்.
ஸோ நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா 2000 1000ல 2000 தான் இருக்குது. ஹண்ட்ரட்ஸில் பாருங்கள் 100 400 500 ஹண்ட்ரட்ஸ் ஆட் பண்ணால் 500. ஸோ இப்போ வரைக்கும் 2500 வந்துருச்சு. இங்கே ஒரு 20 இங்கே ஒரு 20 40. ஸோ 2540 டிவிஷன் 127 which is equal to x. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. 127ஓட 2 டைம்ஸ் தான் 254. ஸோ 20. ஸோ x is equal to 20. Option A is the right answer. Okay. Next question போலாமா? Yes. 160 into x minus 140 into 14 which is equal to 600. So 160x அப்படியே இருக்கட்டும். 140 into 14 என்ன 14 14 சார் 196ல 1960 ஆயிரும். இந்த பக்கம் 600 வந்துடும். 160 into x இருக்கட்டும். இந்த 1960 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் ஆகுமா? 1960 ஆட் பண்ணுங்க 0652560. ஸோ 160 into x is equal to 2560. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 2560 divided by 160. இது ஈஸியாக தானே இருக்குது கேன்சல் பண்ணுறது. 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 16 இங்கே 16 டைம்ஸ் வரும். ஆப்ஷன் E is the right answer. Okay. Next question. 12% of 750 plus x is equal to 12 square. Guys, 12% of 750 இது எப்படி என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 75% of இது வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் எப்படி தெரியணும்னா 75% of 120 தெரியணும். 75%ன்றது என்ன? 3/4 of 120. அப்போ என்ன ஆகும்? 1 டைம் இங்கே 30 டைம். ஸோ 3 into 30 90 கிடைக்கும் இந்த போர்ஷன். ஓகே. இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த 12 ஸ்கொயர் என்ன வரும்? 144. ஸோ 144லேருந்து 90யை மைனஸ் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு 10 இருக்கும், அந்த பக்கம் ஒரு 44 இருக்கும். ஸோ 54 is the right answer. Option C is the right answer. Okay. Next question. Square root of 360 plus 16% of 250 division x square equal to 5. பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட் வந்து பிராக்கெட் கொடுத்துருக்காங்களா? நியூமரேட்டருக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ரூட் இருக்குது. டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? 360 இருக்குது. 16% of 250 எப்படி கால்குலேட் பண்ணுறது? 25% of 250ன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு வேல்யூவோட 25% of 160ன்னு தெரியணும். மாற்றி சொல்லிட்டேன். இந்த 16 இங்கே போயிடும், 25 இந்த சைடில் வந்துடும். 25% of 116 தெரியணும். ஸோ 25% of 160 என்ன? 1/4 of 160. ஸோ 40 கிடைக்குமா? ஓகே. இந்த போர்ஷன் 40 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 360 இருக்குது. 360 கூட 40 ஆட் பண்ணால் 400. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 நமக்கு என்னமா கிடைக்கும்? 20. ஓகே. ஸோ நியூமரேட்டரில் 20, டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் which is equal to 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 20/5 will be 4. அப்போ எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 which is equal to 2. Option C is the right answer. Okay. Next question. Square root of x plus 18 into 16 which is equal to 312. Okay. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணுங்க. டக்குன்னு மல்டிப்ளை பண்ண முடியலன்னா நம்ம இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட் போடுவோம்ல. 6 8 are 48, 4 வச்சுக்கோங்க. இது ரெண்டு 14, 18 ரிமைனிங் 1, 288. இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் 288. அது வந்து இங்கே மைனஸ் ஆகும். ஓகே. 288 நமக்கு மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? 12 4 224 கிடைக்கும். ஓகே. இந்த பக்கம் ஒரு 12, அந்த பக்கம் ஒரு 12, 24. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும்? 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 576. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். 220 division 11 division 9 division 18 which is equal to x plus 22. கரெக்டாக பண்ணுங்க. இது ஒரு பிராக்கெட். இந்த பிராக்கெட்டை பண்ணால் என்ன ஆகும்? 1 டைம் இங்கே 20 டைம்ஸ்னு வரும். ஸோ அந்த பிராக்கெட் கேன்சல் பண்ணால் 20 கிடைக்குது. டிவிஷன் இங்கே பாருங்க 1 டைம் இங்கே 2 டைம். ஸோ டிவிஷன் பக்கத்தில் 1/2 இருக்குது which is equal to x plus 22. இதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இந்த 2வை இதையும் கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணணும். இந்த மல்டிப்ளிகேஷனை இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு போட்டு இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? வேறு ஒன்றும் இல்லை. 20 டிவிஷன் 1/2 இருக்குது. ஒரு டினாமினேட்டர் கீழே இன்னொரு டினாமினேட்டர் வந்துச்சுன்னா அந்த செகண்டில் இருக்கிற டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 20 into 2 மாறிடும். அப்போ இந்த வேல்யூ என்னன்னா 40 which is equal to x plus 22. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும்? 40 minus 22, அது 18. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? இந்த ஸ்டெப் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா 1 டைம் இங்கே 10 டைம்னு கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டிவிஷனில் கேன்சல் பண்ணக்கூடாது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது தான் கேன்சல் பண்ணணும். ஓகே. இப்போ வரைக்கும் 14 கொஸ்டின் பார்த்துருக்கோமா?
ஸோ இது லாஸ்ட் 15th கொஸ்டின். இது உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் ஹார்ட் ப்ரொவைட் பண்ணுவேன். அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சேனல்லேருந்து வேணும் அப்படின்னா டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் போடுற மூலமாக டெய்லி ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒவ்வொரு 10 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு ட்ரிக் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. சரியா? டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வரணும்னா நான் டெஃபினட்டாக கொண்டு வரேன். ப்ளஸ் அது போக அப்ளிகேஷன் சம்ஸும் நான் டெய்லி கொண்டு வரேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி கைஸ் வெயிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுலேயும் சேர்ந்த மாதிரி ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஓகே கைஸ், ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வேணுமா என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. குவான்ஸ் மேலே இருக்க பயமே உங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஒரு 200+ வீடியோஸ் இருக்கும் இந்த A to Z டாபிக் கீழே. ஒவ்வொரு டாபிக் கீழே A to Z வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்த 200 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எது வேணாலும் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 200 வீடியோஸ் தான் உங்களுடைய பேசிக்ஸ். எல்லா எக்ஸாமுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.